வணக்கம் நேர்களே, வெல்கம் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. ஆண்கள் பண்ற எக்ஸசைஸையோ இல்ல கிரீம்ஸையோ பெண்கள் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் பெண்களுக்கும் இவங்க பண்ற விஷயத்தெல்லாம் ஆண்கள் பண்ண முடியாது. இந்த மாதிரி டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸா கிளியரா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ரொம்ப பெருமையோட இந்த ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சியை உங்களுக்காக நாங்க வழங்கிட்டு இருக்கோம். வாங்க ஷோக்கு போலாம். பார்க்க போறது ஹெல்த். இதுக்காக டாக்டர் தேசிகாச்சாரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பேச போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஜ் மேனேஜ்மெண்ட். வாங்க பார்க்கலாம். இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் ஆர் ப்ராப்ளம்ஸ்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ். இன்ஃபேக்ட் அதெல்லாம் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல்ஸ் மாறுபட்டதுனால, மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ஸ், அர்பனைசேஷன், ஃபாஸ்ட் ட்ராக்கிங் ஆர் ரேப்பிட் க்ரோத், அப்புறம் வந்து குயிக் ரன்னிங், இந்த மாதிரி பல்வேறு காரணங்களுக்கு முன்னிட்டு இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் ஆரம்பிக்குது. இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ்னால பொதுவாக அதிகமான ஒரு மாவுச்சத்து உள்ள சில உணவு வகைகளை அதிகமாக வந்து உட்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. கிரேவிங், சுகர் கிரேவிங் ஆர் கார்போஹைட்ரேட் கிரேவிங் அப்படின்ட்டு, லைக் ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட், இந்த மாதிரி ஒரு உணவு வகைகள் சாப்பிட்றதுனால நமக்கு உடலில் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு பாதிப்பு ஏற்படுது. அதாவது நீங்கள் சாப்பிடும்போது ஊட்டச்சத்து, மாவுச்சத்து பொருட்களை நீங்கள் சாப்பிடும்போது குளுக்கோஸ் லெவல் வந்து பிளட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. 80 to 120 milligram per ml ஆஃப் பிளட் தான் நார்மல் வேல்யூ. ஆனால் 150, 180, 200 இந்த ரேஞ்சில் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்போ வந்து உடம்புல வந்து இன்சுலினும் சுரக்கிறது. நிறைய சர்க்கரை வேல்யூ அதிகமாக இருக்க, இன்சுலின் லெவலும் அதிகமாக இருக்கும்போது அந்த இன்சுலின் அவ்வளோவா வேலை செய்கிறதில்லை. ஏன்னா ஒவ்வொரு செல்லையும் வந்து இந்த இன்சுலின் ரிசப்டார்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ரிசப்டார்ஸ் தான் இந்த பிளட்டில் உள்ள குளுக்கோஸை எடுத்து செல்ஸில் கொண்டு போய் அங்கே வந்து மெட்டபலைஸ் ஆகி எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறது. இந்த இன்சுலின் அதிகமாக இருக்கும்போது அது புரோட்டீனோட கம்பைன் பண்ணி கிளைகேட்டட் புரோட்டீனாக மாறும்போது, இந்த சுகரும் இந்த புரோட்டீனும் மாறும்போது அது இன்சுலின் ரிசப்டார்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணி விட்டுருது. அதனால் வந்து இன்சுலின் அதிகமாக இருந்தும் குளுக்கோஸ் அதிகமாக இருந்து குளுக்கோஸ் வந்து செல்ஸ்குள்ளார போகிறதில்ல. இதனால் வந்து நமக்கு எனர்ஜி கிடைக்கிறதில்ல. இதனால் வந்து பிளட்லேயே சுகர் லெவல் அதிகமாக இருக்குது. ஹீமோக்ளோபினில் வந்து குளுக்கோஸும் சேர்ந்து போயிட்டு கிளைகோசிலேட்டட் ஹீமோக்ளோபின்கிற வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இதை வந்து நீங்கள் லெபார்ட்டரி டெஸ்டிங் பண்ணும்போது கண்டுபிடிக்கலாம். அதாவது ஃபாஸ்டிங் சுகர் லெவல் காலையில் வந்து 100 மில்லிகிராம் இருக்கும்போது 120 இருக்கும். அல்லது இந்த ஹீமோக்ளோபின் HbA1c வேல்யூ அப் டு 6% பெர்மிசிபிள்னா அது 8, 9, 10 இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த இன்சுலின் வேலை செய்யாததுனால இந்த குளுக்கோஸும் வந்து மெட்டபலைஸ் ஆகாதனால உங்களுக்கு எனர்ஜி உற்பத்தி ஆகிறதில்ல. இந்த எனர்ஜி உற்பத்தி ஆகாத போது உங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் சோர்ந்து இருப்பீங்க. அதே சமயத்தில் வந்து இந்த இன்சுலின் லெவல் அதிகமாக இருக்கும்போது ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு வேற தோணும். அப்போ தான் அந்த சுகர் கிரேவிங் ஏற்படுறது. ஏதாவது ஸ்வீட்ஸு, இல்லாட்டி இப்போ ஏதாவது ஒரு பாட்டில் ஜூஸஸ், இல்லாட்டி இப்போ ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. இப்படி சாப்பிட்றதுனால இந்த டயபெட்டிஸுங்கிற ஒரு ப்ராப்ளம், இது ஒரு மெட்டபாலிக் டிசார்டர் தான். ஒரு லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ், மெட்டபாலிக் டிசார்டர்ஸ், இதனுடைய தாக்குதல் அதிகமாக ஆகிட்டே போய் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய உண்டாகுது. இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்போது தான் உங்களுடைய கண் பாதிக்கப்படுறது, இருதயம் பாதிக்கப்படுறது, நரம்புகள் பாதிக்கப்படுறது, கிட்னி பாதிக்கப்படுறது, கால்களில் வந்து அல்சர் ஏற்படுறது, இந்த மாதிரி பலவிதமான தொந்தரவுகளுக்கு வந்து ஆளாக வேண்டிய ஒரு நிலைமையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த லைஃப் ஸ்டைல்ஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா, ப்ராப்பர் டயட்டிங், ப்ராப்பர் எக்ஸசைஸ் அண்ட் ப்ராப்பர் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ராப்பர் பிஹேவியர்ஸ், ஹெல்த்தி பிஹேவியர்ஸ், இப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான வியாதிகளை எல்லாம் தடுக்க முடியும். வருமுன் காப்பது நல்லது, வந்த பின் அதை வந்து ரிவர்ஸ் கொண்டு போகிறது ஒரு சாமர்த்தியம், அதாவது உங்களுடைய புத்தி கூர்மை. அப்படியே வந்து இந்த டயபெட்டிஸ், இந்த ஹைப்பர் டென்ஷன், ஆர்த்தரைட்டிஸ், இந்த கேன்சர், பலவிதமான வியாதிகளை நாங்கள் தடுக்க முடியும். இதற்கான ஆலோசனைகளை நாங்கள் மெடிக்கல் பார்க்கில் மருத்துவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த ஆலோசனையை உங்களுக்கு கொடுப்பதன் மூலம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் போதும் உங்களுடைய உடல் நலம் வந்து திரும்ப நார்மல் லைஃபுக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இன்றைக்கி ஏஜ் மேனேஜ்மெண்ட் டாப்பிக்கை பற்றி பேசினேன். அடுத்த முறை வந்து வேறு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன்.
யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம டாக்டர் தேசிகாச்சாரி கொடுத்திருக்காரு. எல்லாருக்குமே இளமையா இருக்கணும்னு எப்பயுமே ஆசை இருக்கும். அதை எப்படி கரெக்டா மேனேஜ் பண்றது அப்படின்னு நிறைய டிப்ஸ் கொடுத்திருக்காரு. அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த செக்மெண்ட் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா முடிஞ்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. வெல்கம் பேக் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. இப்ப நம்ம இருக்கிறது பியூட்டி செக்மெண்ட். நமக்கு ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட் இது. இதுக்காக இன்னைக்கு பியூட்டிஷியன் வசுந்தரா என்ன சொல்லி கொடுக்க போறாங்கன்னா ஹென்னா ட்ரீட்மெண்ட். நிறைய பேருக்கு இது ரொம்பவே பிடிக்கும். சோ கவனமா பாருங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சியில் பியூட்டி செக்மெண்ட்டில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹென்னா அப்ளிகேஷன். ஹென்னா போட்டுக்கணுன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஆசை தான். ஆனால் அதில் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணணும், அதை எப்படி ஒரு கண்டிஷ்னராக மாற்றணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த நிகழ்ச்சியில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க சண்முகப்பிரியா. சண்முகப்பிரியாவோட தலையில் வந்து கொஞ்சம் டேண்ட்ரஃப் இருக்குது, பொடுகு இருக்கிறதுனால முடி கொட்டுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய முடி வந்து ரொம்ப சொரசொரப்பாகவும் இருக்குது, ஷைன் இல்லை ஹேரில் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து மூலிகை முறையில் அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா மூலிகைகளுக்கு பக்க விளைவுகள் கிடையாது, எந்த விதமான கெமிக்கல்ஸும் அதில் இல்லாததுனால சேஃபாக யூஸ் பண்ணலாம். இப்போ அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம், மருதாணியை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வெறும் மருதாணி நல்லதில்லை, மருதாணியோட நல்ல கண்டிஷ்னர்ஸ் கலந்தால் தான் முடிக்கு நல்லது. என்னென்ன கலந்து அவங்களுடைய ஹேரில் போடுறோம் அப்படின்றத பாருங்கள். மருதாணி முதல்ல நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 100 கிராம் மருதாணி போதும். ரொம்ப மருதாணி வேணாம், இது தண்ணி படும்பொழுதே ரொம்ப நிறைய ஊறி நிறைய மருதாணியாக ஆகும். அதனால் 100 கிராம் மருதாணி பவுடர், நல்ல தூய்மையான மருதாணி பவுடர் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் எடுத்துக்கிறது லைம், அதாவது எலுமிச்சை பழம். எலுமிச்சம் பழம், ஒரு எலுமிச்சம் பழத்துலேருந்து ஜஸ்ட் ஹாஃப் மூடி இருந்தால் போதும். அரை மூடி பழத்தோடைய சாறு, ஒரு அரை கப் தயிர், டீ கப்பில் ஹாஃப் கப் தயிர். அதே மாதிரி காஃபி டிகாக்ஷன், இது அரை கப். முட்டை, கடைசியாக ஆலிவ் எண்ணெய் ஜஸ்ட் ஒரு டீஸ்பூனில் எடுத்துக்கலாம். அரை டீஸ்பூன் எண்ணெய். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நான் முதல்ல வந்து மருதாணி பவுடர் எடுத்தேன், அதில் எலுமிச்சை சாறு, அதாவது அரை மூடியோடைய சாறு மட்டும் நான் அதில் புழிஞ்சிட்டேன். அரை கப் தயிர், கால்லேருந்து அரை கப் டிகாஷன். நல்ல கலர் வரணும் அப்படின்னு சொன்னால் அரை கப் டிகாஷன் நீங்கள் எடுக்கலாம். காஃபி டிகாஷன் எடுக்கலாம். டீ யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப லைட்டாக வரும், அதனால் காஃபி டிகாஷன் எடுக்கலாம். ஸோ தண்ணிக்கு பதிலாக நான் இந்த காஃபி டிகாஷனில் அப்பப்போ ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணுறது பதில் இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா சாஃப்டாக ஒரு பேஸ்ட் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு பாத்திரத்தில் இதை அப்படியே ஊற வைக்கலாம். ஓவர் நைட் ஊற வைக்கலாம். இரும்பு பாத்திரத்தில் வச்சா என்ன ஆகும்னு சொன்னால் சூடு இருக்கும் அதில், அதனால கலர் ரொம்ப நல்லா வரும். அதுக்காக இல்லைன்னா ஒரு கண்ணாடியிலையும் வைக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக வர வரையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
சண்முகப்பிரியாவோட ஹேரில் இப்போ நம்ம ஹென்னா அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஹேர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிறைய டேண்ட்ரஃப் இருக்குது. நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேலாகவே தெரியுது. ஸோ இந்த அளவுக்கு டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ ரொம்ப மேலாக வர்றது இந்த மாதிரி இருக்கும்போது ஹென்னா வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப டேண்ட்ரஃப் இருந்தால் ஆயில் கூட நம்ம தேவையில்லை, வெறும் அந்த ஹென்னா மட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ நடுவில் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறேன். ஹேரை வந்து இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து ஒரு பக்கமும் தனித்தனியாக நம்ம செய்யலாம். ஃபஸ்ட் ஒரு சின்ன பாகமாக எடுத்து ஹேரை எடுத்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஹென்னாவை மேல் பக்கமும் அடி பக்கமும் 2 பக்கமும் படுற மாதிரி ரெண்டு சைடும் படுற மாதிரி இந்த அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன பன் மாதிரி இந்த இடத்துல மேலே போடலாம். எந்த இடங்களில் படலையோ அந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி போடலாம். அதே மாதிரி இன்னும் அடுத்த ஸ்மால் செக்ஷன் சின்ன சின்ன செக்ஷன்ஸாக பிரித்தா தான் எல்லா இடத்துலையும் இந்த ஹென்னா நல்லா படும். கையால் நல்லா இந்த மாதிரி செஞ்சால் தான் எல்லா இடத்துலையும் எல்லா முடியிலையும் படும். அப்போ தான் வெள்ளை முடி இருந்தால் கூட நல்லா கவர் ஆகும். க்ளவுஸ் போட்டுட்டு தான் செய்யணும், ஏன்னா இல்லைன்னா உங்கள் கையெல்லாம் ஆரஞ்சிஷ் ஆகிடும், ரொம்ப ரெட்டாக தெரியும். அப்புறமா நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ண முடியாது கைகளை. ரொம்ப கூலாக இருக்குது இப்போ நான் போடும்போதே, ஏன்னா இது நல்லா ஊற வச்ச ஹென்னா அப்படின்றதுனால ரொம்ப கூலாக இருக்குது. இந்த ஒரு செக்ஷன் எடுத்து மேலேயும் அடியிலையும் 2 பக்கமும் படுற மாதிரி மேலே போட்டிருக்கிற இந்த கொண்டையை சுற்றி அப்படியே கொண்டு வரும். அடுத்த செக்ஷன் அதே மாதிரி இந்த சைடில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே விழாமல் இருக்கிறதுக்காக ஸ்டிக் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஹென்னா. சைட் செக்ஷன் அவங்கவுங்களே கூட இதை செஞ்சுக்க முடியும், ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். ஆனால் வேறு யாராவது போடும்பொழுது கரெக்டாக எங்கெல்லாம் அந்த வெள்ளை முடி இருக்கோ அங்கே பார்த்து போடலாம், இல்லைன்னா எங்கெல்லாம் டேண்ட்ரஃப் இருக்கோ அங்கே பார்த்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் பிரிச்சுக்கணும். இவங்களுடைய ஹேர் ரொம்ப திக்காகவும் நல்லா கேர்லியாகவும் இருக்குது, அதனால் ரொம்ப தின் செக்ஷன்ஸும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் செக்ஷன்ஸாக பிரிக்கிறோம். இவங்களுக்கு கிரே ஹேர் எதுவும் இல்லை, இருந்தாலும் அவங்களுடைய ஹேரில் டேண்ட்ரஃப் அதிகமாக இருந்தது, அதை க்யூர் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஹேரும் கொஞ்சம் ஷைன் கம்மியாக இருந்தது. போட்டுட்டு 2 to 3 hours வெயிட் பண்ணலாம். மினிமம் டைம் 1/2 மணி நேரம், மேக்ஸிமம் வந்து
4-5 மணி நேரம் கூட நம்ம வெயிட் பண்ணலாம். எல்லா முடியிலையும் படுற மாதிரி இப்போ போட்டாச்சு. இவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour to 45 minutes. ஏன்னா டேண்ட்ரஃப் உள்ளவங்க ஒரு 45 நிமிஷமாவது வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி பார்க்கலாம். நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. தலையில் ஹென்னா போட்டு இப்போ ஹேர் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்த அப்புறம் பார்க்கலாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஷைனிங்காக இருக்குன்றதை பார்க்கலாம். ஹேர் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ட்ரை பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு டவல் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் லைட்டாக வேணும்னா எண்டில் ட்ரையர் யூஸ் பண்ணலாம். டவல் ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு நேச்சுரலான ட்ரையிங் அது. அதே மாதிரி வெயிலில் கொஞ்சம் நேரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிலில் நின்னா கூட ரொம்ப நல்லது தான். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுறது தான் நம்மளுடைய முடிக்கு நல்லது. டெய்லி ட்ரையர் யூஸ் பண்ணுறது நல்லதே இல்லை. இருந்தாலும் சில பேருக்கு அவசரமாக அதை வந்து ட்ரையர் யூஸ் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டவல் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த காலத்துலாம் வந்து வெறும் சாஃப்ட் டவலில் வீட்டில் அப்படியே ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் வெயிலில் நிற்பாங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. முடியும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறதுனால முடி வந்து சீக்கிரமே முடி போயிடும். ஏன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியல் ஹீட் நல்லதில்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். லைட்டாக கடைசியில் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூல் செட்டிங்கில் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து கூல் செட்டிங்கில் வச்சு ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் ஈரம் இருக்கிறது நல்லது. லைட்டாக வெட்டாக இருந்து தானே ட்ரை ஆகிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ அது மாதிரி தான் நம்ம விட போகிறோம். முதல்ல நம்ம இவங்களுடைய ஹேரை பார்த்துருந்தோம். ரொம்ப ரஃப்பாக இருந்தது, ரொம்ப ப்ரௌனாகவும் இருந்தது. இப்போ ஹென்னா போட்ட அப்புறம் அவங்களுடைய ஹேரில் அந்த கலர் நல்லா வந்திருக்கு. டார்க்கான ப்ரௌன் கலர் ஷைனும் இருக்குது ஹேரில். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். சண்முக பிரியாவோட ஹேர் எவ்வளோ அழகாக ஷைனிங்காக மாறி இருக்கு அப்படின்றத பார்த்தீங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது வசுந்தரா. ஹென்னா வச்சு நம்ம ஹேரை வந்து எப்படி அழகா ஒரு க்ளோ கொடுத்து அந்த கலரை என்ஹான்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பியூட்டிஷியன் வசுந்தரா ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்கன்னு நாங்க நம்புறோம். இந்த செக்மெண்ட்டும் இன்னைக்கு எபிசோடும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா ரொம்ப அழகா முடியுது. இதே மாதிரி நாளைக்கும் 3 செக்மெண்ட்ஸ் அண்ட் 3 டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன். Until then, it's me signing off, VJ Aishu. இது IBC தமிழின் ஆரோக்கியமே அழகு, a wellness show.